பொதுவா வந்து தனுசு ராசியினுடைய கேரக்டர் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாத்துலயும் தனித்துவமா இருக்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். எக்ஸ்ட்ரீமான நல்லவனும் நான் தான், எக்ஸ்ட்ரீமான கெட்டவனும் நான் தான். எப்பவுமே வந்து வாத்தியார் எப்படி இருப்பாரு? எப்ப அடிப்பாரு, எப்ப கோவப்படுவாரு, என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஆளு தான் நம்மளுடைய தனுசு ராசியில பிறந்தவங்க. எக்ஸ்ட்ரீமான ஆன்மீகமும் தெரியும், எக்ஸ்ட்ரீமான லவ்வபிள் லைஃபும் தெரியும். எந்த எக்ஸ்ட்ரீமுமே இவங்ககிட்ட உண்டு. அதாவது ஒரு இடத்துல கௌரவம், சுயமரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய நபர்கள் தான் தனுசுல பிறந்தவங்க. ஸோ இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம் மீனம் அங்க வராங்க, அர்த்தாஷ்டம சனியா வராரு. ஸோ இவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, நிறைய ஆசை அபிலாசை. எந்த மனுஷனுக்கு தாங்க ஆசை இல்லாம இருப்போம். ஸோ இந்த ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்றப்போ, பாக்கியஸ்தானம்ன்றப்போ நம்முடைய என்னோட அம்மா அப்பா என்ன புண்ணியம் கொடுத்தாங்களோ, என்ன பாவம் கொடுத்தாங்களோ, என்னோட இந்த உலகத்துல நான் பிறக்கிறதுக்கு என்ன கர்மாவும் சுமந்துட்டு வந்தனோ அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பேசுவாங்க. சோ அந்த அடிக்கடி பேசக்கூடிய நபர்களுக்கு இப்ப ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா, அந்த சனி வந்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், சந்தோஷம் எல்லா நிகழ்வுகளையும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வீட்டுல வயசான பெரியவங்களா நம்ம அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க அப்படின்னா தனுசு ராசியில பார்த்தா அவங்கள மட்டும் கேர்ஃபுல்லா பாத்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திடீர்னு எதிர்பாராத ஒரு பணவரவு வந்தா வேணாம்னு சொல்லுவோமா? இல்ல, டெஃபினட்டா சொல்ல மாட்டோம். ஸோ இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு வயது காலகட்டம் இருக்கும். ஸோ அர்த்தாஷ்டம சனி வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வருது. ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இருக்கான். எனக்கு அம்மா நான் வந்து R17 இந்த பைக்ல தான் போவேன், R1 பைக்ல தான் போவேன் அப்படின்னு கேட்கிறான். அந்த டைம்ல அது கிடைச்சா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஸோ இப்ப தனுசு ராசியில ஒரு பையன் இருக்கான், காலேஜ் போயிட்டு இருக்க பையனா இருக்கான். அப்ப அழகா வந்து தம்பி அப்பாட்ட சொல்லிட்டேன்டா, லோனை போட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்துறேன்டா. இது எவ்வளவு பெரிய ஹாப்பியான மூமெண்ட். ஸோ அப்ப வந்து சந்தோஷத்தை நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். இப்ப 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். எதெல்லாம் எனக்கு சுகம், எதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது. அப்ப அர்த்தாஷ்டம சனிங்கிறது நிறைய சந்தோஷமான நிகழ்வுகளா, எனக்கு எதெல்லாம் ஹாப்பியோ அது எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற நிலையை கொடுக்கும். ஒன்னே ஒரு விஷயம் என்னன்னா, குரு சுக்கரன். சுகரா நல்ல சாப்பாடு, ஸ்வீட் பிரியர்கள், அதாவது ஸ்வீட் பிரியர்கள், சீக்ரெட்ஸ் மணி ஹேண்டில் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம். எப்படி பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். இந்த டைம் ஆஃப் பீரியட்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கே ரொம்ப நாளா ஆல்ரெடி ரொம்ப ஏஜ்டா இருந்தா கூட இந்த டைம் ஆஃப் பீரியட்ல ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருக்கு, ஒரு முடிவை அடைஞ்சா எனக்கு ஹாப்பியான மூமெண்ட், அப்பா நான் கண்ண முடக்குன்னு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிறேன் அப்படின்னு ஒரு சிலர் ஃபீல் பண்றாங்க. ஒரு 80+ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.